தெளிவாங்க. நம்ம சிவாய நம்ம நீ பாக்கு பைரவி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டே சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாச ஆண்டுன்னு சொல்லுவோம். நல்ல நிறைவுள்ள ஆண்டு. அப்போ இந்த நிறைவுள்ள ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் யார் அப்படின்னா நம்ம கோயிலை பற்றி ஏற்கனவே போட்டுருக்கோம். விஸ்வாசரம் பத்ரகாளி. இந்த ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்பாள் பேர் உள்ள ஆண்டு. இந்த ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசரம் பத்ரகாளி. மேற்கு பார்த்த பைரவரை பற்றி பேசியிருக்கிறோம். மேற்கு பார்த்த பைரவர் யார் அப்படின்னா இந்த விஸ்வாசத்தில் இருக்குது. இந்த ஆண்டுக்கு உண்டான பைரவர் விஸ்வாசம் கேள்விப்பட்டீங்கன்னா ஊர் கேள்விப்பட்டீங்கன்னா இந்த பைரவரே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம். இந்த அம்பாள் பேரே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வே காளின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ள அம்பாள் தான் இப்போ உட்காந்துருக்கிறோம். அப்படி உள்ள பைரவர் எடுத்து உட்காந்துருக்கிறோம். இந்த மேற்கு பார்த்த பைரவர் நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா இந்த வெண்பூசணி வெட்டி விளக்கு போடுறோம், செய்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எண்ணி 7லேருந்து 21 நடத்தி கொடுக்கணும்னு வீடியோ போட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்லேருந்து பல மாவட்டத்துலேருந்து பல மாநிலத்தில் வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. விளக்கு போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான அம்பாள். இந்த விஸ்வாசரம் பத்ரகாளி யாருன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான அம்பாள். இப்போ 60 வருஷத்துக்கு ஒரு தமிழ் மாதம் தமிழ் வருஷம் பிறப்பு வருது, தமிழ் வருடம் பிறப்பு வருது அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் பாருங்கள் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பாள் பேரை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். விஸ்வாசரம் பத்ரகாளி அம்பாள் தமிழாண்டு எடுத்து பேர் வச்சுருக்காங்க அந்த ஊருக்கு பேர். அப்போ இந்த அம்பாவை தேடி வராங்க, இவ்வளோ கூட்டம் வருது, மக்கள் கூட்டம் அதிகம் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைவான ஆண்டாம். அந்த மேற்க பார்த்த பைரவர் கால பைரவர் நடக்காத காரியம் முடியாத காரியம் கூட எண்ணி 7லேருந்து 21 நாள் நடத்தி கொடுக்குமா. இப்போ கேட்குறீங்க வெண்பூசணியில் என்னைக்கு என் முட்டை வச்சு போடுறீங்க அப்படின்னா வெண்பூசணியை வெட்டி விளக்கு போட்டோம்னா நல்லா கேட்டுங்க. வெண்பூசணியை வெட்டி விளக்கு போட்டோம்னா 4 இதை வெட்டி விளக்கு போட்டோம்னா 8 ஆகும். 8 திசைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய செய்வனை கட்டாக இருக்குது, எவ்வளோ பெரிய நடக்காத காரியம் இருக்குது, முடியாத காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம செய்வனே செஞ்சுக்கிட்டே வராங்க. எனக்கு எந்த நல்லது கிடைக்கணுங்கய்யா, ஒரு ஏவல் ஏவிக்கிட்டே இருக்காங்கய்யா, ஒரு குட்டிச்சாத்தான் கூரை இருக்குது அப்படின்னா வெண்பூசணியை வெட்டி 4 வெண்பூசணியை வெட்டி போட்டாங்கன்னாங்கய்யா 8 திசைக்கு நம்மளுக்கு காவலாக இருக்குமா. அதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி நம்ம கூட வரக்கூடாது அப்படின்னு இந்த வெள்ளைக்கருவில் முட்டை போடுவாங்களாங்கய்யா. இந்த முட்டையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே 8 முட்டையை வந்து போட்டாங்கன்னா யார் நம்மளுக்கு செய்வனை செஞ்சாங்கன்னு கண்ணில் காட்டி கொடுத்துருமா, யார் செஞ்சுருக்காங்கன்னு தெரியப்படுத்திடுமா. அதனால் அவங்க திருப்பி நமக்கு யாராவது செஞ்சாங்கன்னா திருப்பி நம்மளுக்கு வராதாங்கய்யா. அதுக்கு தான் வெண்பூசணி விளக்கு போடுறோம். வெண்பூசணியில் முட்டை வச்சு விளக்கு போடுறோம். அதை காட்டி வந்து பார்த்திங்கன்னா மிளகு போடுறோம். மிளகு எதுக்கு போடுறோம்னா துஷ்ட சக்தி, கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்தி இருக்குங்க ஐயா. அது எதாவது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கிறது செய்யுது. இந்த வெண்பூசணியை வெட்டி விளக்கு போட்டு போயிட்டு அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் தெரியப்படுத்திக்கலாம். இன்றைக்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் விளக்கு போட்டிருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அம்பாளோட அனுகிரகமே நடந்தவங்களுக்கும் சரி நடக்க போகிறவங்களுக்கும் சரிங்க. எதுவுமே முடியாது நடக்காத காரியம் இருக்குது ஐயா, எல்லா பக்கம் முடிஞ்சிச்சு, எனக்கு இதே இல்லைங்கய்யா, எவ்வளோ பெரிய உடம்பு முடியாதவங்களும் சரிங்க, எவ்வளோ தொழில் பாதிக்கப்பட்டவங்களும் சரிங்க, அம்பாளுக்கு வந்து வெண்பூசணி வெட்டி விலைக்கு போடுங்க. எண்ணி 7லேருந்து 21 நடத்தி கொடுப்போம். நடத்தி கொடுத்த பிறகு சாமி தேவை செய்கிறாங்க. சிவாய் நம்ம